ஃபெஞ்சல் புயலா உருவானதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு அது புயலாகவே கரையை கடக்கும். இப்போ இந்த ஃபெஞ்சல் புயல் இங்கே இருக்குது தென்மேற்கு வங்கக்கடலில். இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும். அப்படி வரும்போது வட தமிழகத்தை ஒட்டி இந்த பக்கமாக வரும். இந்த புயல் குறிப்பாக புதுச்சேரியுடைய இந்த காரைக்கால் மாமல்லபுரம் இந்த பகுதியில் தான் கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இது நகர்ந்து இந்த பகுதிக்கு வரும்போது 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடையில 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இப்படி வட தமிழகத்தை ஒட்டி அது கரையை கடந்ததுக்கு அப்புறமா அதையோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா இதை கரையை கடக்கும்போது இந்த 3 பகுதிகள், அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா இந்த பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கு. ஃபெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த மேப் மூலமா பார்த்துடலாம். இப்போ இங்க இருக்கக்கூடிய